அப்போ ஆண்டவர் இயேசு இப்படி வாழ்ந்தது, வளர்ந்தது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோடு எழுந்தது, பரலோகம் சென்றது எல்லாம் இருக்கிறது. அவர் பரலோகம் போறதுக்கு முன்னால நான் போய் திரும்ப வருவேன் அவர் சொன்னார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் அப்படி இல்லாத சொல்லி இருப்பேன். நான் போவேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப நான் வருவேன் சொன்னார். அதே மாதிரி அவர் 40வது நாள் பரலோகம் போனார். போன உடனே அந்த ஒலிவ மலையில இயேசு போன 2 தேவதூதர்கள் வெண்வஸ்திரம் தரிச்சு நின்று சொல்றாங்க, ஏன் நீங்க வானத்தை பார்த்து நிக்கிறீங்க எல்லாரும்? ஏன்னா இயேசு இப்படிதான் மேல பார்க்க போனார். எல்லாரும் இப்படி போவாங்க, இப்படி போவாங்க, இப்படி போவாங்க, இப்படி போவாங்க. இயேசு இப்படி போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டோட ரூட்டே வேற மாதிரி தான். அல்லேலூயா சொல்றீங்களா? இயேசு வந்தா வாழ்க்கை மேலதான் போகும். நான் சொல்லியிருக்கிறேன்ல, இயேசு வந்தா வாழ்க்கை எப்படி போகும்? மேல போகும். எங்க போகும்? மேல போகும். இன்னும் எவ்வளவு போகும்? இன்னும் எவ்வளவு போகும்? கடைசியில மேலேயே போயிடும். இயேசு வாழ்க்கை எங்க போகும்? அது நம்ம சொல்ல வேணாம்.